அண்ணாமலை புதுக்கட்சி தொடங்க போறார் அப்படின்ற ஒரு செய்தி பெரிய அளவுக்கு பேசுபொருள் ஆயிட்டு இருக்குது. அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா தெரியும். ஏன்னா, நீங்க எப்பவுமே கொஞ்சம் அண்ணாமலை மேல மக்கள் ஈர்ப்பு இருக்கிறத அப்படியே ஓப்பனா சொல்லக்கூடியவரு. இன்னொன்னு அண்ணாமலை ஈர்ப்பே உங்களுக்கு அதிகம்ன்ற மாரி என்னுடைய பார்வைய நான் வச்சிருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட கேட்டா தெரியும். உண்மையிலே அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறாரா என்ன? 2023ல முதல் முறையா அண்ணாமலை அவர்களை நான் சந்திச்சேன். அதிலிருந்து நான் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளா கலைஞர்லேருந்து இங்க இருக்கிற எல்லா தலைவரோட நான் பேசப்பட்டிருக்கேன். அவங்களுடைய அறிவு, புரிதல் எனக்கு வந்திருக்கு. இந்த 23லேருந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரையும் கூட அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணியிருப்பேன். புரிதல்லாம் பண்ணியிருப்பேன். அவர் பார்த்த பிறகு, பழகிய பிறகு அவரை பற்றி பேசுவது என்பது என் நாக்குக்கு உடன்பட இல்ல. ம். ஸோ இருக்கிறத உள்ளபடியே சொல்லணும். ஒரு இளைஞர், ஒரு ஆர்வமா இருக்காரு. ஒரு ஐபிஎஸ் என்ற பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு. கர்நாடகாவில் வந்து மக்கள் மத்தியில் மனதை வென்ற ஒரு தலைவர். தமிழ்நாட்டில் வந்து தான் சாதிக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் ஏதாவது செய்யணும் வந்திருக்கிற ஒரு மகத்துவமான மனிதனுடைய விஷயத்தை நம்ம எப்பயுமே குறைவா மதிப்பிடக்கூடாது. விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். அதனால அந்த விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? அண்ணாமலை கட்சி தொடங்குறாரா? கட்சி தொடங்குறாரு. 99.99% வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னு சொன்னா, தமிழகத்தில் வெற்றிடம் மாற்று இப்பதான் இருக்கு. ஸோ மாற்றுறதுக்கான தலைவர் அண்ணாமலை தான், விஜய் அல்ல. ஸோ 2 திராவிட இயக்கங்கள் மிகப்பெரிய சரிவை இப்போது சந்தித்து இருக்கிறது. இதுக்கும் இனி வரும் காலத்திற்கு திராவிட இயக்கம் 2 தினக்கும் மதம், சாதி உட்பட்டு 2 கட்சிகளும் மாறி மாறி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டது. இனி வரும் காலத்துக்கு 2 திராவிட கட்சிகள் மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகிற காலங்கள் உருவெடுத்து விட்டது. காரணம், இளைஞரின் கையில் அரசியல் வந்து விட்டதா இருக்குது. இதுவரை இளைஞர்கள் அரசின் புரிதல் மிக குறைவாக இருந்தது. அண்ணாமலை உருவாக்கியதை விஜய் அறுவடை செய்து விட்டார் நான் பார்க்கப்படுறேன். அப்படி பார்க்கிற போது இப்போ வந்து இளைஞர்களுடைய மையம் கொண்ட தேர்தலாகவும் இளைஞர்கள் புரிதல் கொண்ட அரசியலாகவும் இருப்பதனால மாற்றத்தை முதன்முதலில் தமிழகத்தை விதைத்தவர் அண்ணாமலை. அந்த மாற்றத்தை விதையை அறுவடை செய்தவர் விஜய். அப்படி பார்க்கிற போது இந்த எலெக்ஷன், இந்த அடுத்து வருகிற காலங்களில் திரிகாரண போட்டி தான், மும்முனை போட்டி, கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். அப்படி பார்க்கிற போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். 1,40,00,000 ஓட்டு விஜய்க்கு இருக்குன்னு சொன்னேன். அந்த 20 லட்சம் ஓட்டு வந்தா இந்த 108 சீட்டு வந்தது. எமர்ஜென்சி அவசர பிரிவு மாதிரி, வாகனம் மாதிரி வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கிற போது இது எந்த அளவுக்கு வந்து வரும்ன்றது பின்னாடி பொறுத்து பார்ப்போம். அது மாதிரி வந்து அண்ணாமலை அவருக்கு 67 லட்சம் ஓட்டுகள் இருக்கு. ஸோ இதுக்கு மேல வந்து என்ன டேட்டா இது? அதெல்லாம் இருக்கு சார். 28 வருஷம். எவ்வளவு? 67 லட்சம் ஓட்டா? அது இப்ப நீங்க சிரிக்கிறீங்க, ஒரு நாள் புரியும்.